வெள்ளிக்கிழமை எல்லார் தரப்பு வாதங்களும் அங்க கேட்கப்பட்டது. வாதங்கள் கேட்கப்பட்ட அந்த வாதங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆவணங்களா சமர்ப்பிக்க சொன்னாங்க. சமர்ப்பிச்சதின் அடிப்படையில் தான் நமக்கு திங்கட்கிழமை நேற்று வந்து இதோட ஜட்மெண்ட் வந்திருக்கு. சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால உத்தரவு வந்துட்டு நாங்க சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்ட தரப்பும் உள்ள மனுதாரரா வந்திருந்தாங்க. இது வந்து ஹைகோர்ட்ல நடக்கல. கரூர் சம்பவம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சதி அப்படின்னும் ஹைகோர்ட் ஃபார்ம் பண்ண எஸ்ஐடியை இம்மீடியட்டா ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே நேற்று ஆதவர்ஜன் அவர்களும் வெளியே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. பரப்புரை வாகனம் அருகே வந்து நிறைய வாகனங்கள் வந்தாலும் ஒரு வாகனத்தின் மீது இடிச்சது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணாலும் இன்னொரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா தாவேகா தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க. என்ன முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த கேஸை ஏன் ஹைகோர்ட் கிரிமினல் கேஸா வந்து மாற்ற பார்த்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் ஃபைல் பண்ணல, வண்டி ஏன் இன்னும் சீஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்க கேள்விகளா வந்து சொல்லப்பட்டது. இவங்க வச்ச வாதங்களின் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டும் அங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன் ஹைகோர்ட் விஜயின் மீது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது திரும்ப அரசு தரப்புல இருந்து ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. எஸ்ஐடி மட்டும் என்ன புதுசா செஞ்சுட போகுது, அதனால எங்களுக்கு இதுல சிபிஐ விசாரணை வேணும்னு 30 பேருக்கு எப்படி ஒரே இரவுல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, அதுவும் 2 to 4 மணி நேரத்துக்குள்ள. காலையில 6 மணிக்குள்ள அந்த உடல்களை எப்படி எரிய விட்டுனாங்க. இதெல்லாம் வந்து ஏன் இப்பேற்பட்ட அவசரம், இதெல்லாம் எங்களுடைய வாதங்களாக முன்வைக்கிறோம். எங்களுக்கும் சிபிஐ விசாரணை வேணும் தான். திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஸ்டாம்பிடா இது? மக்களை வந்து ஆயுதங்களால தாக்கினார்கள், ஏன்னா அங்க இருக்க மக்கள் கத்தி வச்சு கிழிச்சாங்கலாம் சொல்றாங்க, சொல்லப்பட்டது. அப்புறம் ஜெனரேட்டர் ஆஃப் அணைக்கப்பட்டது இப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருக்கு அந்த நடந்த அந்த இன்சிடென்ட்ல. இதை நோக்கி சிபிஐனுடைய விசாரணை வளையங்கள் நீளுமா? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒரு இன்ஃபர்மேஷனா ஒரு கருத்தா இது வரைக்கும் இல்லை. ஒரு நாளைக்கும் ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. ஏன்னா சொன்ன மாதிரி அந்த ரசாயனம் வீசப்பட்டது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வெளில வரவே இல்லை. ஆனால் அதில் சொன்ன மாதிரி அந்த நிறைய மர்மம் நிறைந்த கேள்விகளுக்கு இதற்கு பதில் விடை கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். அவரிடம் தற்போது பல்வேறு முக்கியமான வழக்கு விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். முதலாவதாக தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வச்சிருக்கிற ஒரு வழக்குனா இந்த கரூர் டிராஜடி கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பது. இங்கு அமைக்கப்பட்டிருக்கிற எஸ்ஐடியாக இருக்கட்டும், அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான குழுவாக இருக்கட்டும், எல்லோருமே வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. மோரோவர் இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளையும் ரொம்ப கண்டிக்கும் வகையில பேசியிருக்கிறாங்க. ஸோ இதுல என்ன விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது அங்க சுப்ரீம் கோர்ட்ல நடந்த நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பா. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்துட்டு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்துட்டு பெருசா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. ஏன்னா இவ 2 பேரோட ஆன்டிசிபேட்டரி பெயில் மனுவா இருக்கட்டும், காம்பன்சேஷனை ஏற்றி கொடுங்கன்னு சொன்ன மனுவா இருக்கட்டும், இல்ல சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், அதாவது உமா வெங்கடேஷன் அவர்கள் ஃபைல் பண்ணதா இருக்கட்டும், ஆதவர்ஜன் அவர்கள் அப்பீல் போனாரு. நிறைய ஹைகோர்ட்லயே வந்துட்டு அந்த இடத்துல சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சில பேர்லாம் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருந்தாங்க. எல்லாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லைக் அந்த இதை எல்லாத்தையும் வந்து நிராகரிச்சுட்டாங்க. அதோட ஒரு விளைவாகத்தான் கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடக்க போகுது, சிபிஐ விசாரணை உத்தரவிடப்பட போகுதா இல்லையா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். வெள்ளிக்கிழமை எல்லார் தரப்பு வாதங்களும் அங்க கேட்கப்பட்டது. வாதங்கள் கேட்கப்பட்ட அந்த வாதங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆவணங்களா சமர்ப்பிக்க சொன்னாங்க. சமர்ப்பிச்சதின் அடிப்படையில் தான் நமக்கு திங்கட்கிழமை நேற்று வந்து இதோட ஜட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால உத்தரவு வந்துட்டு நாங்க போடுறோம் அப்படிங்கிற மாதிரியும். அதுக்கு அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் வந்து தனி மனித ஆணையம் இருக்கு இல்லையா, அதை வந்து இடைக்காலமா இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க என்கொயரியை. அதே மாதிரி எஸ்ஐடியை வந்து கலைக்க சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. இது வரைக்கும் அவங்க பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சிபிஐ வசம் வந்து
ஒப்படைக்க சொல்றாங்க. இது எல்லாமே வந்து அப்டேட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒருத்தரையும் இதுல வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரிட்டையர்ட் ஜட்ஜ் அஜஸ் ரத்தோகி அவர்கள் தலைமையில தான் வந்து 3 பேர் கொண்ட குழு. அதுல வந்து 2 IPS அதிகாரிகள் IG ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களும், இன்னொன்னும் CBI விசாரணை SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல 2 IPS அதிகாரிகள் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள். எக்ஸாக்ட்லி அதான் நான் சொல்ல வந்தேன். தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது, வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் இதுல இருப்பாங்க. ஏன்னா டோட்டலி தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாருமே இதுல இருக்க போறது கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்மெண்டா கொடுத்திருக்காங்க. கூடவே சொன்ன மாதிரி ஹைகோர்ட் நீதிபதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு வந்து நிறைய கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கு. அது வன்மையா கண்டிச்சும் இருக்காங்க அந்த இடத்துல. அதன் விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு இந்த கேசஸ் இது வரைக்கும் என்ன நடந்தது, கொடுத்த ஜட்மெண்ட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு ஒரு அறிக்கையா சப்மிட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. இதுதான் நேத்து சொல்லப்பட்ட 2 முக்கியமான விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட்ல. அதான் இது மூலமாக இப்போ அடுத்த CBI-னுடைய விசாரணை அப்போ எந்தெந்த கோணங்கள்ல இருக்கலாம், எந்தெந்த விஷயங்களை நோக்கி CBI நகருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலி ஒரு 2 வாரங்கள்ல CBI அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் CBI-க்கும் வந்து இங்க ஒரு நோட்டு இதுவும் அனுப்பப்பட்டிருக்கு. இதோட ஆர்டர் ஜட்மெண்ட் எதுவுமே அங்க அனுப்பப்பட்டிருக்கு. CBI வந்து யார் யார் அந்த அதிகாரிகளா இருக்கணும் அதை சூஸ் பண்ற ஒரு விஷயம், அது எல்லாமே இப்போ வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு இந்த பக்கம். ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆக்சுவலி இந்த இடத்துல தாவேகா தரப்புலையா இருக்கட்டும், அரசு தரப்புலையா இருக்கட்டும், இந்த மாதிரி வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்ட தரப்பும் உள்ள மனுதாரரா வந்திருந்தாங்க. இது வந்து ஹைகோர்ட்ல நடக்கல இல்லையா, இந்த விஷயம் ஹைகோர்ட்ல நடக்கல, இங்க வந்திருக்காங்க. இங்க தாவேகா தரப்புல வந்து அட்வொகேட் கோபால் சுப்ரமணியமும் சுந்தரம் அவர்களும் வந்துட்டு இந்த இடத்துல அப்பியர் ஆயிருந்தாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்ல வந்து முகுல் ரத்தோகியும் வில்சன் அவர்களும் வந்து இங்க அப்பியர் ஆயிருந்தாங்க. அப்பியர் ஆகிதான் வந்துட்டு அவங்களோட வாதங்கள் எல்லாமே வந்துட்டு இங்க முன் வச்சிருந்தாங்க. அப்படி முன் வைக்கும் போது இதுல வந்துட்டு அரசு தரப்பு சில வாதங்கள் வைக்கும் போது, தாவேகா தரப்பு வைக்கும் போது நடுநடுவில் சுப்ரீம் கோர்ட் அவங்களும் ஜட்ஜஸும் சில கேள்விகளை வந்து அங்க எழுப்பியிருந்தாங்க. திரும்ப உமா வெங்கடேஷன் அவர்கள் எதன் அடிப்படையில் இதை போட்டிருந்தாங்க அப்படின்னா, கேட்ட இடம் ஒதுக்கப்படல, ஓகே, சோ காவல்துறை வந்து போதுமான பாதுகாப்பு கொடுக்கல, அதுதான் இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம், இதனால இந்த மனுவை ஏற்று CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் தான் அங்க வந்துட்டு ஒரு பிரைமா ஃபேஸ் இருக்குன்னு சொல்லிதான் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்க தாவேகா தரப்புல இருந்தும் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, போதுமான இடம் ஒதுக்கப்படல, போதிய பாதுகாப்பு அரசு வழங்கல, கூடவே அரசு நிர்வாக அலட்சியமே இதற்கு காரணம், ஸோ முழு பொறுப்புமே இங்க அவர்களே ஏற்கணும், இதனால எங்களுக்கு CBI விசாரணை வேணும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க. கூடவே என்ன அப்படின்னா, ஹைகோர்ட்ல சொன்ன விஷயங்களுக்கு எல்லாமே இவங்களும் தாவேகா தரப்புலையும் ஒரு வாதங்களா முன் வச்சிருந்தாங்க. நீதிபதி தரப்புலையும் தனி நீதிபதி வந்து இதை எப்படி விசாரிக்கலாம், அவர் எப்படி இதுல கருத்து சொல்லலாம், அது தவறுன்ற அளவுக்கு இங்க வந்துட்டு ரொம்ப காட்டமா ஒரு விஷயத்த வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இங்க தாவேகா தரப்புலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜயும் நிர்வாகிகளும் அங்கிருந்து ஓடியதாக ஹைகோர்ட் கடும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கு. கூடவே இது வந்து விஜய் மீது தவறான எண்ணங்களையும் உருவாக்கி வந்துட்டு இருக்கு இந்த விஷயம் அப்படின்னும், கூடவே கரூர் சம்பவம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சதி அப்படின்னும், ஹைகோர்ட் ஃபார்ம் பண்ண SIT-யை இம்மீடியட்டா ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே தாதவர்ச்சன் அவர்களும் வெளியே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதே தான் தாவேகா தரப்புல இருந்து ஒரு ஆர்கியூமெண்டாவும் அங்க முன்வைக்கப்பட்டது. என்ன முன்வைக்கப்பட்டதுன்னா, விஜய் அவர்கள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடல, காவல்துறை வந்து அங்கிருந்து கிளம்ப கட்டாயப்படுத்தியதால் மட்டுமே அங்கிருந்து நாங்க கிளம்பணும், இல்லைன்னா அந்த எல்லையில தான் நாங்க இருந்தோம் அப்படிங்கிறதான விஷயங்களும் அங்க வாதங்களா வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. நம்ம மக்களை போய் மீட் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்டும் பெர்மிஷனை வந்து டினை பண்ணிட்டே இருந்தாங்க எங்களுக்கு. ஃபைனலா DGP ஆஃபீஸ்ல மனு கொடுத்ததும் நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா. அதனை தொடர்ந்து என்ன அப்படின்னா, பரப்புரை வாகனம் அருகே வந்து நிறைய வாகனங்கள் வந்தாலும் ஒரு வாகனத்தின் மீது இடிச்சது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணாலும் இன்னொரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா தாவேகா தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க. என்ன முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, கரூர் கேஸ்ல இந்த தாவேகா விஜய் அவர்கள் வந்து எதிர் மனுதாரரே கிடையாது, ஓகே, அதாவது ஹைகோர்ட்ல. அப்படி இருக்கும் போது ஏன் அவர் எங்களை பத்தி ஹைகோர்ட் கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான வாதத்தை முன் வச்சிருக்காங்க. கூடவே விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே இல்லைன்ற மாதிரி ஏன் கேள்வி எழுப்பியிருக்காங்க, which is nowhere relevant to this particular case அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்னும் என்னன்னா, SIT ஏன் வேணான்னு சொல்றதுக்கும் அவங்க ஒரு வாதத்தை வந்து அங்க முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, SIT-ல மாநில ஆஃபீஷியல்ஸ் மட்டுமே அங்கே நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு என்னன்னா, SIT-க்கு அகேன்ஸ்ட் கிடையாது, அந்த SIT-ல அப்பாயிண்ட் பண்ண அஃபீஷியல்ஸ்க்கு தான் நாங்கள் அகேன்ஸ்ட். அதனால இம்மீடியட்டா சுப்ரீம் கோர்ட் தாமாக முன் வந்து ஒரு SIT-யும் அமைக்கணும், அதுல ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்துட்டு மேற்பார்வையிடணும் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல வந்து இந்த வாதங்களை முன் வச்சிருந்தாங்க.
அதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கரூர் வந்து மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல வருது. அப்படி இருக்கும் போது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏன் இந்த வழக்கை விசாரிக்க முன் வந்தது? ஏன்னா நம்ம ஒரு கேஸ்னால என்ன பண்ணுவோம், ஜூரிஸ்டிக்ஷன் எங்க வருதுன்னு தான் பார்ப்போம். அது போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, கோர்ட்டா இருந்தாலும் சரி. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் அந்த கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க. கூடவே என்ன அப்படின்னா, ஆன் த சேம் டே சென்னை அண்ட் மதுரை ஹைகோர்ட் ஏன் வெவ்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்கணும் ஃபார் த சேம் கேஸ், அதுவும் அங்க வந்து அவங்க கேட்டிருக்காங்க. கூடவே வந்து அதை சொன்ன மாதிரி ஹைகோர்ட் ஏன் தாமாக முன் வந்து விசாரிக்கணும் அப்படின்னும், மதுரை ஹைகோர்ட் வழக்க சென்னை தனி நீதிபதி ஏன் விசாரிக்கணும் கேட்டுட்டு இதில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கூடவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு தான் இந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ஓகே, அந்த கேஸ்ல வந்துட்டு இந்த கேஸ் எதுக்காகனா தேர்தல் பிரச்சாரம், ரோட் ஷோ, இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேஸ் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அந்த கேஸை ஏன் ஹைகோர்ட் கிரிமினல் கேஸா வந்து மாற்ற பார்த்துச்சு அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் ஃபைல் பண்ணல, வண்டி ஏன் இன்னும் சீஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்க கேள்விகளா வந்து சொல்லப்பட்டது. இவங்க வச்ச வாதங்களின் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டும் அங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன் ஹைகோர்ட் விஜயின் மீது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது திரும்ப அரசு தரப்புல இருந்து ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. என்ன வாதம் முன்வைக்கப்பட்டதுன்னா, இல்ல விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து இமீடியட்டா ஓடிட்டாரு, இன்னும் வந்து மக்களை மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது திரும்ப சுப்ரீம் கோர்ட் அங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இது ரிலவெண்டே இல்லைங்க இந்த கேஸ்க்கு, இது ஏன் இப்போ ஒரு பாயிண்டா நீங்க வந்துட்டு முன்ன எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் அங்க கேட்டாங்க. உடனே இங்க என்னன்னா, திரும்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அரசு தரப்புல இன்னொரு வாதம் என்ன வைக்கப்பட்டது அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கவர்மெண்டால அப்பாயிண்ட் பண்ணப்படல, டைரக்டா சென்னை ஹைகோர்ட்டே வந்து முன்னாடி வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷா கார்க் அவர்கள் வந்து ஆல்ரெடி சிபிஐல பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்கு. ஓகே, இதன் அடிப்படையில் தான் வந்துட்டு நாங்க இந்த எஸ்ஐடி வந்து ஹைகோர்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததே இந்த அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு காரணம். ஏன்னா 12 மணிக்கு அவர் வரேன்னு சொல்லிட்டு ஈவினிங் 7 மணிக்கு வந்ததுதான் இதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வாதங்கள் வந்து அங்க முன்வைக்கப்பட்டது. இப்பதான் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல புதுசா நடந்ததாக நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் மனுதாரரா உள்ள வந்து அதுவும் ரொம்ப கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு இல்லையா இப்போ. அதுல குறிப்பாக 2 பேர், செல்வராஜ், பன்னீர்செல்வம் அப்படின்றவங்க வந்து அவங்களோட விருப்பப்படி அது வந்து அப்ளை பண்ணப்படலை, இது நாங்க பண்ணவே இல்லை, பண்ணது எங்களுக்கு தெரியாது, எங்களோட விருப்பத்தின் பேர்ல இது பண்ணல. பிரஸ் மீட் கூட கொடுத்துருக்காங்க. எஸ், இப்போ அது சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாவும் ஆஜரானாங்க. அப்போ ஆஜராகி இதை சொல்லும் பொழுது, அப்போ இந்த மனுக்களை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இந்த பக்கமும் அவங்களுடைய நகர்வுகள் போயிட்டு இருக்கு. ஆமா, அப்போ இவ்வாறு 2 நபர்கள் அதுல சேரலைன்ற போது இங்க எதிர்த்தரப்புல, அதாவது விஜய் தரப்புல இருந்து பார்க்கும் பொழுது அது அவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவை கொடுக்குமா? ஏன்னா இந்த மனுக்கள் எல்லாம் ஒண்ணு சேரும் பொழுதுதான் ஒரு பலம் இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 2 மனுக்கள் இப்போ பேக் அடிக்கிறாங்க அப்படின்னா இப்ப அது வந்து ஒரு பலவீனத்தை கொடுக்குமா? ஏன்னா இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அ பர்சன். அங்க வந்து மேற்கு வங்காளத்துல நடந்த ஒரு கேஸை வந்து அடிப்படையா வச்சுதான் இந்த ஜட்மெண்டே கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அ பர்சன் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதை தாண்டி அந்த பிரீத்திக் அப்படிங்கிற சிறுவன் இறந்துட்டாரு இல்லையா, அவரோட அம்மா தான், அவருடைய அப்பா தான் இந்த பன்னீர்செல்வம், அம்மா தான் ஷர்மிளா. அப்பா அவர்கள் வந்துட்டு இல்ல சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னும், அப்பதான் முழு உண்மை தெரிய வரும்னு அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. ஷர்மிளா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நான் வந்து கணவரால் கைவிடப்பட்ட பெண் அப்படின்னு என்கிட்ட ஐடி கார்டே இருக்கு, கடந்த 8 வருடமா நான் தனியா தான் வசிச்சுட்டு வரேன். ஓகே, இது வந்து அவர் காசுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டது. வெளியே வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து பிரஸ் மீட் கொடுத்ததும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. என்னன்னா, நாங்க இந்த மாதிரி சொன்னோம், கோர்ட்ல எங்களை கவுண்டர் போட சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நேற்று இறுதியாக இங்க கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி அந்த மனுக்கள் எல்லாமே பொய் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதையும் சிபிஐயே விசாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த சிபிஐ விசாரிக்கணும் இதுங்கிறது எல்லாமே இடைக்கால உத்தரவு தான் இங்க போடப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அதுவும் சிபிஐ விசாரிச்சு வந்து என்னன்றது கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அதனுடைய உண்மை நிலவரம் வந்து நமக்கு தெரிய வரும் அந்த இடத்துல. இந்த மனுதாரர்கள் விஷயத்திலே பார்க்கும் பொழுது இன்னொரு பக்கம் இதுல இன்னொருத்தர் வந்து ஸ்டாண்டர்டா அவங்க தான், அவரே வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. பட் அவருக்கு வந்து இங்க திமுக தரப்புல மிரட்டல் விடுக்கப்படுகிறது, எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அவரு நியூஸ்ல பேசியிருக்கிறாரு. இப்போ அதை வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணுதுன்னா அப்ப அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அது அகைன்ஸ்டான ஒரு பாயிண்ட் அவர் கேட்கறது. அப்போ இது அவங்களுக்கு சிக்கலை கொடுக்கும் இந்த கேஸ்ல. அப்ப இதை வந்து சுப்ரீம் கோர்ட் எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணும்? இங்க எல்லாமே அகைன் போலீஸ் அண்ட் கோர்ட் ஒர்க். அவங்க என்ன அப்படின்னா, ஒரு பேசிக் சிட்டிசனை எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒர்க் தான். ஏன்னா இது பாதிக்கப்பட்டவர் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட வாதம் அதுவும் இருக்கு. ஏன்னா இப்ப கவர்மெண்ட் தரப்புல வந்துட்டு அங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இவங்க ஹைகோர்ட்டுக்கு மனுதாரரே வரல, அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரலாம்னு கேட்கும் போது பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து வழக்கறிஞர் அவங்க வந்து வைக்கப்பட்ட வாதம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் தரப்புல வந்து நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம பேசுறாங்க. நாங்க வந்து எங்களோட குழந்தைங்களுக்கு இறுதி சடங்கு செய்வோமா இல்ல ஹைகோர்ட்டை நோக்கி நாங்க வருவோமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி அங்க முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம
அவங்க திரும்ப போலீஸ் மேலதான் அவங்களும் அங்க ஒரு கண்டனத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கூட்டம் ரொம்ப அமைதியா தான் அந்த இடத்துல இருந்தது, நடந்துட்டு இருந்தது. ஒன்ஸ் எப்ப போலீஸ் லத்தி சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பதான் இந்த கூட்டம் வந்து நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னும், கூடவே இந்த இன்சிடென்ட் நடக்குது மறுநாள் வந்து அந்த காவல்துறை அபிஷியல்ஸ் வந்துட்டு அத்தாரிட்டிஸ் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. எல்லாருமே அத்தாரிட்டிஸ் எல்லாருமே காவல்துறை மீது எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் போது இதுல எஸ்ஐடி மட்டும் என்ன புதுசா செஞ்சுட போகுது, அதனால எங்களுக்கு இதுல சிபிஐ விசாரணை வேணும்னு 30 பேருக்கு எப்படி ஒரே இரவுல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, அதுவும் 2 to 4 மணி நேரத்துக்குள்ள. காலையில 6 மணிக்குள்ள அந்த உடல்களை எப்படி எரிய விட்டுனாங்க, இதெல்லாம் வந்து ஏன் இப்பேற்பட்ட அவசரம், இதெல்லாம் எங்களுடைய வாதங்களாக முன்வைக்கிறோம். எங்களுக்கும் சிபிஐ விசாரணை வேணும் தான் அங்க கேட்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இங்க யாராவது மிரட்டுறாங்க அப்படின்னும் போது அது எல்லாமே திரும்ப அவங்க கண்டிப்பா ஒரு ப்ரொடெக்ஷன் கேட்டு போவாங்க இல்லையா, அந்த இடத்துல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதன் மீது ஆக்ஷன் எடுக்கப்படலன்னா அகைன் கோர்ட் டைரக்ஷன் அந்த மாதிரி போகும். அதை நிரூபிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இங்க சிக்கல் ஏற்படும். இது நீங்க பேசும்போது இடையில சொன்ன சில கேள்விகள் தான் கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் பலர் சமூக வலைதளங்கள் வைத்த கேள்விகள் தான். விஜய் பேசும் பொழுது ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது எதுக்கு, அதே போல ஒரே நாள்ல 40 உடல்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது எப்படி, அந்த அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் எப்படி திடீர்னு வந்தது, இல்லை அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு மர்மம் நிறைந்த ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஸ்டாம்பிடா இது, மக்களை வந்து ஆயுதங்களால தாக்கினார்கள், ஏன்னா அங்க இருக்க மக்கள் கத்தியை வச்சு கிழிச்சாங்கலாம் சொல்றாங்க, சொல்லப்பட்டது. அப்புறம் ஜெனரேட்டர் ஆஃப் அணைக்கப்பட்டது இப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருக்கு அந்த நடந்த அந்த இன்சிடென்ட்ல. இதை நோக்கி சிபிஐனுடைய விசாரணை வளையங்கள் நீளுமா, அது எப்படி எடுத்துக்கிறது, இந்த பாயிண்ட்ஸை கன்சிடர்? கண்டிப்பா, ஏன்னா இதே விஷயங்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருந்தது. ஏன்னா வாதங்கள் முன்வைக்க ஜட்ஜஸ் அவர்களும் கேட்கப்பட்ட கேள்வியும் அதுதான், ஏன்னா அவங்க கேட்ட கேள்வியும் அதுதான். ஆமா, எப்படி ஒரே இரவுல எப்படி 30 பேருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பாசிபிள் ஆச்சு, அவ்வளவு இடம் எங்க இருக்கு, அத்தனை டாக்டர்ஸ் எங்க இருந்து வந்தார்கள் அப்படிங்கிற கேள்வியும் சரமாரி கேள்விகளும் அங்க எழுப்பப்பட்டன. அதுக்கு தமிழக தரப்புல இருந்து வழக்கறிஞர்கள் வைத்த வாதங்கள் அங்க என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இல்ல இது வந்து ஒரே ஹாஸ்பிட்டல்ல நடக்கல, பல ஹாஸ்பிட்டல்ல நடந்த உடல்கூறு ஆய்வுகள் ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா 220 டாக்டர்ஸ் அங்க வந்தாங்க. சோ அவங்க எல்லாருமே உடனடியாக கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டாங்க. கலெக்டரோட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த உயிரிழந்தவர்கள் உறவினர்கள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே நடந்தது அப்படின்னும், இந்த தடியடி நடந்ததாக சொல்லப்படுறது எல்லாமே கடும் குற்றச்சாட்டு அப்படின்னும், கூட்டத்துக்குள்ள ரவுடிஸ் வந்தாங்க, பிளஸ் விஜய் அவர்கள் தண்ணி பாட்டில் தூக்கி போட்டதுனாலதான் இவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னும். சோ என்கொயரி இஸ் இன் பிகினிங் ஸ்டேஜ். இப்படி இருக்கும்போது நீங்க எஸ்ஐடி இமீடியட்டா ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கூட்டாட்சிக்கு எதிரானதாக இது மாறும் அப்படின்னு அரசு தரப்பு கோரிக்கையும் அவங்க வாதங்களையும் இந்த இடத்துல முன் வச்சாங்க. அதெல்லாம் கேட்டுட்டுதான் சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம், ஆவணங்களா சப்மிட் பண்ணுங்க, ஃபர்தர் படிச்சு என்னன்றது எல்லாத்தையும் நாங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட கருத்துக்கள் இந்த இடத்துல மாறி மாறி இருக்கு இல்லையா. ஏன்னா லத்தி சார்ஜ் பண்ணதுனாலதான், பேரிகேட இது பண்ண நகர்த்தினதுனாலதான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, அதனாலதான் அப்படின்ற மாதிரியும், இல்ல விஜய் அவர்கள் வண்டியை வந்துட்டு நாங்க நிக்க சொன்னோம் ஆனா அவர் முன்னேறி வந்துட்டாருனும், இல்ல கூட்ட நெரிசல் அந்த மாதிரின்ற விஷயங்களை மாறி மாறி இங்க கருத்துக்கள் வைக்கப்படுது. இங்கேதான் அந்த ஒரு பெரிய எல்லாரும் மாறி மாறி சொன்ன ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா அந்த இடத்துல, அதை விசாரிப்பதற்காக தான் இங்க சிபிஐ பணியமர்த்தப்பட போறாங்க இந்த இடத்துல. இதுல ஒரு தகவல் நான் சமூக வலைதளங்கள்ல பார்த்தேன், ஒரு டாக்டர் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அது எப்படி 41 உடல்களுக்கு எப்படி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸ்டார்ட் பண்ணப்பட்டது என்னவோ அன்னைக்கு நைட்டு தான், பட் அந்த 41வது உடல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்கிறதுன்றது அடுத்த நாள் ஈவினிங்ல தான் அது முடியுது. ஸோ அந்த நைட்ல ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது ஒரு டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆனா இதை பத்தி பெருசா யாரும் பேசவே இல்லை. அந்த நைட்டுக்குள்ளேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க, நைட்டுக்குள்ளேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க, எப்படி விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணது எப்படின்ற ஒரு கருத்துக்கள் தான் வெளியில சந்தேகங்கள் இருக்கு. ஆனா இப்படி ஒரு தகவல் ஒரு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்போ இது வந்து விசாரிக்கப்படும் பட்சத்துல எப்படி நடக்கலாம்? இங்க அதுதான் டிஃபரன்ஸ் ஆஃப் கருத்துக்கள் இருக்கு இங்க. ஓகே, ஏன்னா டிஃப்ரெண்ட் கருத்துக்கள் ஒரு தரப்புல இருந்து வரும்போது சொன்ன மாதிரி, ஏன்னா இப்ப இதுல வந்து வேறு கருத்து இருக்குல்ல. இப்போ நைட்ல இருந்து காலையிலக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு, காலையில 5 மணிக்குள்ள வந்து உடல் வந்து எரியூட்டப்பட்டாச்சு அப்படின்றதுதான் இது வரைக்கும் கேள்விகளாகவும் வைக்கப்பட்டது, கண்டனங்களாகவும் கருத்துக்களாகவும் வைக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு மறுநாள் வரைக்கும் நடந்ததுன்னு ஒரு டாக்டர் வந்து அதுல ஒரு டிஸ்கஷன் ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வராரு அப்படின்னா அப்ப அதுவும் சாத்தியம் இருக்கா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது இல்லையா அந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரியான, ஏன்னா இங்க நிறைய விஷயங்கள் மாறி மாறி இருக்கு. அருணா ஜெகதீஷன் அவர்கள் வந்து அங்க போய் ஸ்பாட்ல இருந்து அவங்க என்கொயரி பண்ணும்போது பின்னாடி இருந்து அபிஷியலே அந்த இடத்துல வந்து சைகை காமிச்சதாகவும் ஒரு கருத்து வந்து சோஷியல் மீடியால வந்துட்டு இருந்தது இல்லையா. சோ இந்த அப்புறம் ஜென்ரேட்டர் சொன்ன மாதிரி ஆஃப் பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறினதுனால கரண்ட் ஆஃப் பண்ணதுனாலதான் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு விஜய் அவர்களுடைய அந்த வண்டி சிசிடிவி பெரிய ஒரு
ஃபுட்டேஜ் வந்துட்டு ஒரு பெரிய எவிடன்ஸா இருக்கும் இந்த கேஸுக்கு அப்படின்னு. ஏன்னா வாகனம் முன்னேறி வந்ததுன்னு சொன்ன காவல்துறை தரப்புல இருந்து சொன்ன குற்றச்சாட்டா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு விஜய் அவர்கள் வண்டியின் உள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பல தரப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அது எல்லாமே விடை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு விடையாக இருக்கலாம் அந்த இடத்துல. அதே மாதிரி எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன்லயும் நிறைய கருத்துக்கள் வந்து அங்க முன்வைக்கப்பட்டது இல்லையா. ஏன்னா அதுல வந்து 2 அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. A1 மதியழகனும் மாசி பவுன்ராஜ் அவங்களும் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேசஸும் இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இங்க வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டதும் அதுதான். ஆல்ரெடி ஸ்டேட்ல வந்து கேசஸ் எல்லாம் போட்டு என்கொயரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது சிபிஐ விசாரணை ஏன் அப்படின்னு முன்வைக்கப்பட்டதுக்காக தான். இல்ல எங்களுக்கு வந்து காவல்துறை மீதே நம்பிக்கை கிடையாது அந்த இடத்துல, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற மாதிரியான வாதங்கள் எல்லாமே முன்வைக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் தான் ஆக்சுவலி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒரு இன்ஃபர்மேஷனா ஒரு கருத்தா இது வரைக்கும் இல்லை. ஒரு நாளைக்கும் ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஏன்னா சொன்ன மாதிரி அந்த ரசாயனம் வீசப்பட்டது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வெளில வரவே இல்லை. லைக் ஹைகோர்ட் அப்படின்னு வரும்போது அந்த விஷயம் வெளில வந்தது, கூட்டத்துக்குள்ள ரவுடிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய சர்ச்சைகள் இதை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே அடுத்தது விசாரணையில தான் உண்மை எது பொய் எது, யார் இதற்கு காரணம் அண்ட் பொறுப்பு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஸோ இதுல சிபிஐ விசாரணை ஆனால் ஒரு பக்கம் தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் இதை எடுத்துக்கணுமா? இது வந்து நீங்க அதே அகைன் இந்த கட்சி ரீதியா பார்க்கும்போது எல்லாருமே நம்ம ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ் நடக்கிறப்போ, ஏன்னா சிபிஐ அப்பாயிண்ட் பண்ணா ஒண்ணு அந்த மாநில அரசு தாமாக முன் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும், இல்லை த்ரூ கோர்ட் சிபிஐ வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படும் அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா காவல்துறையால இதை விசாரிக்க முடியல, அதனாலதான் சிபிஐக்கு போச்சு அப்படின்னும் போது கண்டிப்பா அது மாநிலத்துக்கு ஒரு நெருக்கடி தானே. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இப்ப வந்து இதுல பார்க்கப்படுது. அதனாலதான் ஒரு பக்கம் இதை வெற்றினும் ஒரு பக்கம் இது பின்னடைவு தோல்வினும் இப்ப பேசப்பட்டு இருக்கு இங்க. ஆனா இதுல சொன்ன மாதிரி அந்த நிறைய மர்மம் நிறைந்த கேள்விகளுக்கு இதற்கு பதில் விடை கிடைக்கும்னு எதிர்பார்க்க. கண்டிப்பா அதற்காக தான் அந்த பர்பஸ்க்காக தான் சிபிஐ அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்ப வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.